ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான வெல்கம் போர்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம வீட்டை இன்னுமே ரொம்ப அழகாக ஆக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை உங்களால் உடனே பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 5 சென்டிமீட்டரில் வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து இது மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஸ்பைரல் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இது மாதிரி சிசரில் கட் பண்ண வரலன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து சர்க்கிளாக வந்து நம்ம கட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து அந்த கார்னர் மட்டும் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து அது மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் அந்த எண்டை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் எண்ட்லேருந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து செஞ்சுருக்கேன். அப்போ தான் வந்து நேம் போர்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பூவை வந்து அது மேலே வச்சிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதே போல் வந்து நான் கலராக நிறைய பூ வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இலை செய்யலாம். அதுக்கு நான் வந்து 7x7 சென்டிமீட்டரில் க்ரீன் கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ஆஃபை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஆஃப் வச்சு தான் நம்ம வந்து இலை செய்ய போகிறோம். இப்போ இது மாதிரி வந்து சின்னதாக மடிச்சுட்டு பின்னாடி பக்கம் திருப்பி இது மாதிரி மடிக்கணும். அதே போல் வந்து முன்னாடி பின்னாடி வந்து மாற்றி மாற்றி வந்து ஜிக்ஸாகாக மடிச்சுட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து எண்டு வரைக்கும் மடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து சென்டரை வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இலை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இலைங்கள்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் கார்ட்போர்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சைஸ்க்கு. இப்போ வந்து அந்த கார்ட்போர்டில் இந்த ஒயிட் கலர் பேப்பரை வந்து நம்ம ஒட்டிடலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து வைக்கிறேன். நீங்கள் வந்து கலராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பராக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நேம் பிளேட்டுக்கும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே போல் வந்து நான் வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே ஷேப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. இதுக்கு வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருமே வந்து இதே ஷேப்பில் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நாட் போட்டு கட்டுறதுக்காக நான் வந்து இந்த பஞ்ச் மிஷின் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஊசி இல்லைனா அது மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே போல் வந்து மற்ற நாளுக்குமே வந்து நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இது வந்து ஜூட் ரூப் தான். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து ஆணியில் மாட்டுறதுக்கு வேணும்ல, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கட்டிடுறேன். எவ்வளோ பெருசு வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்களே மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கட்டிடலாம். நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இதே போல் அடுத்தது வந்து இதில் நம்ம வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் எழுதுகிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட்லேயே வந்து நல்லா எழுதுவீங்க அப்படின்னா வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட்லேயே எழுதிக்கலாம். இது வந்து நான் ஸ்கெட்சில் எழுதிட்டு 2 டைம் நல்லா வந்து போல்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து 2 டைம் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரில் எழுதியிருக்கேன். இப்போ அதே போல் அடுத்தது 2 இதுவும் ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 த்ரெட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது 2 பக்கம் கட்டிடலாம். இதே போல் தான் ஒவ்வொன்றுக்கும் வந்து 4யுமே நம்ம வந்து கட் பண்ணி வந்து நம்ம கட்டிக்கலாம். இப்போ வந்து அதில் இன்னும் மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த கலர் ஃப்ளவரை வந்து இப்போ நான் அடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இப்போ வந்து நான் இது வைக்கிற மாதிரியே தான் வைக்கணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு வந்து எப்படி வந்து வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து மேலே ஃபஸ்ட்டு 3 பூ வச்சுட்டு கீழே வந்து ஒரே ஒரு பூ மட்டும் வச்சுக்கிறேன். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பூ வச்சுட்டு கீழே வந்து 3 பூ வச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கிறேன். எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம்.
இதே கலர் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ கீழே வந்து ஒரே ஒரு பூ மட்டும் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 நேம் போர்டுக்குமே வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம் நம்மளோட வெல்கம் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.